சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டான ஒரு அற்புதமான பட்டிமன்றத்திலே நாங்கள் அனைவரும் சங்கமித்திருக்கின்றோம். எங்கள் கைகளிலே ஒரு அழகான தலைப்பு தவழ்கின்றது. அதாவது அதிக மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் இந்த கால சிறுவர்களா, இல்லை அந்த கால சிறுவர்களா? அந்த வகையிலே ஒரு ஆணித்தரமான உண்மையான நிதர்சனமான வாதத்தை நான் கட்டமைக்க இருக்கின்றேன். அதாவது அதிக மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் இந்த கால சிறுவர்கள் தான். முதலில் இந்த மகிழ்ச்சி என்பது என்ன நிலைப்பாடு என்று நாங்கள் அறிந்தால் மாத்திரமே அதில் நாங்கள் அதிக மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யார், இல்லை அதைவிட குறைந்த மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் யார் என்ற ஒரு தராதரத்திற்கு நாங்கள் ஒரு முடிவினை எடுக்கலாம் இல்லையா? அந்த வகையிலே மகிழ்ச்சி என்பது பிறரை, எம்மை சார்ந்தவர்களை நாங்கள் துன்பப்படுத்தாது, எமக்கு பிடித்தமானவற்றை நாங்கள் செய்யும் பொழுது எங்கள் மனதிலே உதிக்கின்ற ஒரு சமநிலை. அந்த சமநிலையான அது மகிழ்வான ஒரு உணர்வு. நாங்கள் மகிழ்வாக இருக்கணும், ஒரு நிம்மதியாக ஒரு மகிழ்வாக இருக்கின்ற அந்த உணர்வினைத்தான் நாங்கள் மகிழ்ச்சி என்று கூறலாம். ஆகவே இது ஆளுக்கால் வயதுக்கு ஏற்றவாறு, அவர்கள் வாழும் சூழலுக்கு ஏற்றவாறு அந்த மகிழ்ச்சி எனும் நிலைப்பாடானது மாறக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கால சிறுவர்களா அந்த கால சிறுவர்களா மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று பார்த்தால், அந்த கால சிறுவர்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த வளங்கள், அவர்கள் வாழ்ந்த சூழலுக்கு ஏற்றவாறு, அவர்கள் ஒரு இயற்கையுடன் தொடர்புடைய ஒரு குடும்பமயமான ஒரு நிலைப்பாட்டிலே அந்த மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். அதே மாதிரி இந்த கால சிறுவர்களை நோக்கினால் அவர்கள் தங்கள் இந்த மாறி வருகின்ற இந்த தொழில்நுட்பவியல் உலகத்திற்கு ஈடு கொடுக்க கூடிய வகையில் தங்களுடைய மகிழ்ச்சியை தாங்கள் கட்டமைத்துக் கொள்கின்றார்கள். அந்த சீர்தூக்கி பார்க்கையில் எவ்வாறு இந்த கால சிறுவர்கள், அதாவது இந்த கால சிறுவர்கள் என்றால் நாங்கள் 2000த்திற்கு பிற்பட்ட குழந்தைகள் என்று நாங்கள் கூறிக்கொள்ளலாம். அதாவது இந்த இலத்திரனியல் தொழில்நுட்பம் எல்லாம் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது சிறுவர்களாக இருக்கிற சிறுவர்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அவர்கள் எந்த வகையிலே அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று பார்த்தால், முதலாவதாக இந்த ஆணித்தரமான உண்மையாக இருக்கின்றது என்ன என்றால், அந்த கால சிறுவர்களுக்கு தங்களுடைய விருப்பங்களையும் தங்களுக்கு பிடித்தமானவற்றையும் செய்வதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தது. அவர்கள் பெற்றோர்களிடம், அதாவது முக்கியமாக குடும்ப தலைவராக இருக்கும் தன்னுடைய தந்தை, ஐயா என்று கூறுவார்கள் அந்த காலத்திலே, தந்தையிடம் பேசுவதற்கே மிகவும் பயப்படுவார்கள், பின்னிப்பார்கள். அந்த அளவு கட்டுப்பாடு கண்ணியமாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிடித்த ஒரு துறையை தெரிவு செய்வதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் அதற்கு அனுமதி தராவிட்டால் அவர்களுடைய கனவு அதோடு நின்றுவிடும். ஆனால் இந்த காலத்திலே இன்றைய சிறுவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடன், இன்றைய பெற்றோர்களும் குழந்தைகளுடன் ஒரு நட்பு ரீதியான போக்கியை கடைபிடிப்பதனால் அவர்கள், இந்த சிறுவர்கள் தங்களுக்கு எது மகிழ்ச்சியோ அதனை வெளிப்படையாக தன்னுடைய பெற்றோர்களிடம் கூறி அந்த மகிழ்ச்சியை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அப்பா எனக்கு டான்ஸ் விருப்பம், டான்ஸ் கிளாஸ்க்கு விடுங்க, அப்பா விடுவேன், அப்பா கொண்டே விடுவேன். அதே போல எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், எனக்கு ஃபுட்பால்ல கிரிக்கெட்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை செய்ய தயாராக இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அது தருகின்றது. ஆகவே அவர்கள் என்ன சாப்பாடு சாப்பிட வேணும், எனக்கு இன்றைக்கு நூடுல்ஸ் தான் வேணும் அம்மா, பாஸ்தா தான் வேணும் அம்மா என்று அவர்கள் டிமாண்ட் பண்ணி கேட்டு அவர்கள் அந்த மகிழ்வான அந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த காலத்தில் அப்படி இல்லை. அந்த காலத்தில் 12 பிள்ளைகள் 16 பிள்ளைகள் என்ற ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பார்கள். அம்மா செய்யறதுதான் சாப்பாடு, அதனை சாப்பிட வேண்டும். மற்றது பெற்றோருக்கு அந்த காலத்திலே பிள்ளைகளை பற்றிய அந்த கரிசனை என்பது இந்த காலத்தை விட குறைவு என்றுதான் நான் கூறுவேன். ஏனெனில் அவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஓரளவு வயது வந்த பின்னர், சரி பிள்ளை போய் வெளியில விளையாடுது என்றால் அவர்கள் நெவர் மைண்ட், ஓகே பிள்ளை போய் வெளியில விளையாடு, கொஞ்சம் நேரம் பிந்தினாத்தான் என்னடா போன வெளியில விளையாட போன பிள்ளைய காணலையே, அந்த பிள்ளை வெயிலோட உறவாடி, வெயிலோட விளையாடி, மண்ணோட மண்ணாகி, அப்படியே பிரவுன் கலர் வெள்ளை கலர் குட்டியா போனது பிரவுன் கலர் குட்டியா வரும் வரைக்கும் விளையாடி கொண்டிருக்கு. சப்போஸ் அந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்காம இருக்கின்றது. அதாவது முந்தின காலகட்டத்துல அந்த பிள்ளைகளை கடத்துறது, அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது அதாவது பிள்ளைகளோட விளையாடும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது
காயங்கள் ஏற்பட்டால் கூட அந்த பிள்ளைகளை கரிசனைப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் அவ்வளவாக முன்னிப்பதில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்கள் மிகுந்த கரிசனையாக தன்னுடைய பிள்ளை காலை எழுந்தவுடன் மாலை வீடு வரும் வரை, இரவு படுக்கும் வரை அவர்கள் என்னென்ன வேலை செய்கின்றார்கள் என்பதை மிகவும் கரிசனையோடு இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறார்கள். எது பிள்ளைக்கு நல்லது, எது செய்ய வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்கிறார்கள். அந்த கரிசனை முழுவதுமாக இந்த கால சிறுவர்களுக்கு கிடைக்கின்றது. அந்த கரிசனை மூலம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதுதான் எனது தரப்பு வாதமாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் இந்த தொழில்நுட்பவியல் காலத்திலே அனைவரும் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த வகையிலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தங்கள் வேலைகளிலே கொஞ்சம் பிஸியாக இருப்பதால் பிள்ளைகளோடு செலவழிக்கின்ற நேரம் குறைவாக இருந்தாலும் கூட அந்த பல பெற்றோர்கள் இன்று நான் கண்கூடாக காண்கின்ற உண்மை, அவர்கள் ஒரு வீக்கெண்ட், ஒரு சாட்டர்டே சண்டே வந்தா எல்லோரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் உணவு உண்பதோ இல்லைன்னா ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி போறதோ ஒன்று பிள்ளைகளுடன் அவர்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளை தாங்கள் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று 4 இடத்துக்கு கூட்டிச் செல்கின்றார்கள். நாங்கள் அந்த கால சிறுவர்களை கேட்டால் வீடு, அவர்கள் இருக்கின்ற ஊர், அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. ஈவன் அவர்களுக்கு யூனிவர்சிட்டி வழியில கிடைச்சா கூட போக விட மாட்டார்கள். பய உணர்வு இருந்தது. ஆனால் இந்த காலத்திலே பிள்ளைகள் ஆனவர்கள் அவர்கள் விரும்பின இடத்திற்கு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் அந்த காலத்திலே பிள்ளைகள் கரிசனை இல்லாமல் வளர்க்கப்பட்டார்கள் என்று கூற வரவில்லை. அந்த காலத்தை விட இந்த கால பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு பிள்ளை, 2 பிள்ளை அப்படித்தான் இருக்கிறாங்க. முழு கவனமும் அவர்களுடன் இருப்பதால் அவர்களுக்கு என்ன விருப்பம் என்பதை அறிந்து அவர்களை மகிழ்ச்சியாக வைக்க அவர்கள் முயலுகின்றார்கள். அடுத்ததாக நாங்கள் இந்த கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி கூறியிருந்தோம். அதாவது பிள்ளைகள் சிறு வயதிலேயே அவர்கள் நர்சரி என்று கூறுவார்கள். அதாவது சின்ன ஒரு 5-6 வயதிலேயே அவர்களை பிள்ளைகளை கல்வி கற்க அனுப்பி விடுவார்கள். அவர்களை பிளே ஸ்கூல் என்று கூறுவார்கள். அப்ப அங்க போகும் பொழுது வீட்டுக்குள்ளேயே அந்த பிள்ளை அடைபடாமல் தன்னுடைய பெற்றோரை மட்டுமே பார்த்திருக்காமல் தன்னுடைய சக நண்பர்களோடு சேர்ந்து உறவாடுகிற ஒரு தன்மை கிடைக்கின்றது. ஆகவே சிறு வயதிலிருந்தே அதற்கு ஒரு ஆளுடை தொடர்பு என்பது கிடைக்கின்றது என்பது நிச்சயமான உண்மையாக இருக்கின்றது. ஆகவே இந்த ஆளுடை தொடர்பு மூலம் தனக்குரிய மகிழ்ச்சியை அந்த பிள்ளை தானே தேடிக்கொள்கின்றது. தன்னுடைய ஃப்ரெண்டோட தான் விளையாடுது, தனக்கு பிடிச்சதை பார்க்குது, ஒரு வீடியோ பிடிக்குதா, ஒரு கார்ட்டூன் பிடிக்குதா, அது தனக்குரியத ஒரு டிசிஷன் மேக்கிங் என்றது அந்த கால சிறுவர்களை விட இந்த கால சிறுவர்களுடன் இருப்பதுதான் நாங்கள் அதிகமாக காண்கின்றோம் என்று நான் கூறுகின்றேன். அதாவது குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று கூறுவார்கள். அந்த வகையிலே இன்றைய குழந்தைகள் அவர்கள் தெய்வமாக இருப்பதற்கு மேலாக மிகுந்த அறிவாளிகளாகவும் நாட்டு நடப்பு தெரிந்தவர்களாகவும் தங்களுடைய மகிழ்ச்சி எது என்பதை தெளிவான சிந்தனையுடன் தெரிந்தவர்களாகவும் அதன் வழி நடப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பதுதான் எனது தரப்பு வாதமாக இருக்கின்றது. ஏனெனில் அந்த கால சிறுவர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையை பற்றி நோக்க அந்த காலத்திலேயே அவர்கள் சிந்திப்பதே இல்லை. விளையாடுவது, பாடசாலை செல்வது, வருவது. ஆனால் இந்த கால சிறுவர்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று தூர நோக்கி இருக்கின்றது. அதனால் அவர்கள் சிறுவராக இருக்கின்ற காலப்பகுதியில் மட்டுமல்லாமல் அவர்கள் வளர்ந்ததன் பின் கூட மகிழ்ச்சியாக இருக்க அவர்களால் இயலுமாக இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் இந்த நேரத்தில் விளையாட வேண்டும், இந்த நேரத்தில் படிக்க வேண்டும், மிகுதி நேரத்தில் நான் என்னுடைய பெற்றோர்களுடன் தன்னுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகள் இருப்பதால் அவர்களுடைய சிறுவர் கால பகுதியும் மகிழ்வானதாக இருக்கின்றது. அதே போல அவர்கள் வளர்ந்த பின்பும் தம்முடைய இலக்கை அடையக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே நிதர்சனமான உண்மை என்னவெனில் அதிக மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் இந்த கால சிறுவர்களே என்பது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.